இன்னைக்கு லட்டூஸ் கிச்சன்ல சண்டே சமையல் வருமான்றதே டவுட் தான். நடு ரோட்ல விழுந்தாங்களே உங்க காலில். மனசு டச்சிங் பாது, அதுவும் மெட்ராஸ்ல அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும் போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அப்படியே பேக்ரவுண்டில் நிறைய பேர் போகிற மாதிரி வர மாதிரி இவங்க கண்ணை மூடி படுத்துன்னு இருப்பாங்க, கருப்பு கருப்பா என்னென்னவோ தெரியுவேன். அது என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். ஆனால் என்னோட வாழ்க்கையில் 3 வாட்டி சாவை தொட்டுட்டு வெளியே வந்தேன், கோமா போய் வெளியே வந்தேன். அந்த மாதிரி நான் கோமா போயிட்டு பசங்களாம் குட்டி குட்டி பசங்க. அம்மா வந்து சீரியல் பார்க்க மாட்டாங்க, படம் பார்க்க மாட்டாங்க. நான் இது வரைக்கும் சீரியலே பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று வந்து நான் சொல்ல போகிறேன். அப்போ நீ இல்லை நான் இப்படியே சொல்ல போகிறேன். ஆன்ட்டியோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும். கழுவாள் இல்லை வாங்க போகிறேன். கழுவாள் இல்லை, குருவால் இல்லை, அப்படியே மண்டே உடச்சு வர 2 பேருக்கும். என்ன பண்ணுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணேன். I'm the எடுபடி சண்டே சமையல் டுடே. வேணா நான் கேட்கல, நானே செய்கிறேன். சாமான் தேய்க்கிறேன்னு செய்கிறா. டிஸ்க்ளைமர் போடு பாருங்க. கேளு. ஏன்னா சமைக்கவான்னு கேட்டா வேணாம் லேட் ஆகும், நானே சமைச்சிடுறேன். இந்த மட்டன், இந்த சிக்கன், இந்த ரசம், சோறு படிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ரெடியா? ஏன்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம மட்டும் தான். ஏன் ராகேஷ் இல்ல? ராகேஷ் வருவான்ல. ஓகே. இன்னைக்கு லட்டூஸ் கிச்சன்ல சண்டே சமையல் வருமான்றதே டவுட் தான். இந்த திருப்பாச்சியும் ஏதோ ஒரு படத்துல நான் என்னத்த கண்டேன். எல்லாரும் ஹாலிடேக்கு வெளியே போவாங்க, நான் ஹாலிடேக்கு சேனலே லீவ் விட்டேன். முடிஞ்சிச்சு. ஏன் மெய்டு வந்து வச்சுக்க மாட்டீங்க? மெய்டு வச்சா எத்தனை வாட்டி சொல்றது, நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா மெய்டு தேவையில்லை. முடியல, கை வலி, கால் வலி, உடம்பு வலி, வேலை செஞ்சா மயக்கம் அப்படின்னா இல்ல வேலைக்கு போறவங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாரு, ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, பசங்க ஸ்கூல் காலேஜ் போகுது அப்படின்னு ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. வயசானவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலைக்கு ஆள் வச்சுப்பாங்க. ஏன்னா காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு. நம்ம விட்டுட்டு போனோம்னா எல்லாம் துணி துவச்சி வீடை சுத்தப்படுத்திட்டு அந்த பெரியவங்களை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க ஈவினிங் வந்து மீதி வேலையை பிக்கப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்றா மெய்டு வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருக்கோம். மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வேலை. அது கூட ஃபாஸ்ட் வேலை இல்லை, லைட் வேலை. அப்படி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். வேலைக்கு போகிறவங்களோட நம்ம கொஞ்சம் ஈஸி தான். மெயினாக பார்க்க போனால் அவங்க ஒன்றா வேலைக்கு வச்சுக்கலாம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு மெய்டு தேவையே படலை. தேவைப்படும் போது கண்டிப்பாக தேவைப்படும் போது பின்னாடி ஒருத்தர் இருக்கால. இப்போ எப்படின்னா இவ வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. இப்போ காலையில் எழுந்தா துணி மடிக்கிறது, வீடு பெருக்கிறது, இந்த பப்பிங்களுக்கு சாப்பாடு வச்சு போடுறது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பாத்திரம் கழுவ வந்துருக்கிறா. நானும் எழுந்து குளிச்சுட்டு வாஷிங் மிஷின் போட்டு டிஃபனு, சாப்பாடு, அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் வரைக்கும் யோசனை பண்ணி முடிச்சு வச்சிட்டேன். இதனால என்னன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நான் மட்டுமே வீட்டில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி 2:30 மணி அப்படி ஆகும். சாப்பாடு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நைட்டு வரைக்கும் ரெஸ்ட்டு. இந்த மாதிரி வச்சுப்பேன். என்னோட வேலையை நான் வந்து சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அதனால எனக்கு மெய்ட் தேவைப்படல. நான் 12th படிக்கும்போது டீச்சர் வீட்டில் வேலைக்கு ஆளே கிடையாது. எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி காலையில் வந்துடுறீங்க, 9 வந்துடுறீங்க, ஈவினிங் தான் போகிறீங்க, எப்படி மேனேஜ்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஈவினிங்கில் போய் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வந்துடுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு செஞ்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்துடும். ஈவினிங் போய் அது மாதிரி பண்ணிப்பேன். அவங்க பசங்களும் நல்லா பெரிய பசங்க தான் படிச்சுட்டு இருப்பாங்க. 2 பசங்க அவங்களுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களே அனுப்புவாங்க. எப்படிங்க அவரும் வேலைக்கு போகிறாரு, நீங்களும் வேலைக்கு வரீங்க அப்படி. நான் அப்பெல்லாம் வந்து நிறைய மெய்ட் கிடையாது. இல்ல 12th படிக்கும் போது அடுத்து என்ன படிக்கலாம்னு கேட்கலாம், வீட்டு வேலையை எப்படி கரெக்டா பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். எங்க மிஸ் எல்லாம் வந்து எப்படின்னா நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்ப வேற எங்க டீச்சர்லாம் எப்படின்னா ரொம்ப என்ன நம்ம ஃபேமிலியோட மாதிரி அட்டாச்சா இருப்பாங்க. ஒரு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க. நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேன். அதெல்லாம் படிக்கலன்னா தான் கிழிப்பாங்க. நல்லா படிப்பேன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் கிடையாது, படிப்பேன். தொல்லை கொடுப்பியா? தொல்லைலாம் பண்ண மாட்டேன். ட்ரபிள் கொடுப்பியா? அமைதியா இருப்பேன். அப்பனா எல்லா மிஸ்ஸும் நல்ல அம்மா மாதிரி தான் பாத்துப்பாங்க. நீ மட்டும் ஒழுங்கா படிக்காம நொய்யா இருந்தா அப்ப அந்த அன்னியன் ஃபேஸ் வெளில வரும். சொல்ல வர மெயிலுக்காக சொல்ல வந்தேன், மற்றதுக்கெல்லாம் சொல்ல வரல. நீ இழுத்து அந்த மாதிரி மெய்டு அப்பெல்லாம் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாதாவது, ரொம்ப பேருக்கு முடியாம ஆகுது, ஏன்னே தெரியல, அதனால மெய்டு வச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா. அப்பெல்லாம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஆமா, அப்ப கொஞ்சம் மருந்து கம்மி தான் உணவுல.
இப்போ வந்து எல்லாத்துலயும் மருந்தோட இப்போ அவுட் சைட் ஃபுட்டு நிறைய ஆயிடுச்சு. நானா ஹோட்டல்லாம் எண்ணி பார்த்து சொல்லலாம் இந்த டிஃபன் கடை இருக்கு அப்படின்னு. முக்கால்வாசி நான் பார்த்தது என்னன்னா ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கவங்க பாட்டி அந்த மாதிரி இருக்கவங்க இட்லி கடை ஆப்பக்கடை இதுதான் நான் கேள்விப்பட்டது. ஹோட்டல்னு பெருசா இப்பெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்னா அங்க இருக்கிற சாப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டல்ல விட ஸ்ட்ரீட் ஃபுட் ஜங்க் ஃபுட் தான் அந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. அதனால வந்து என்னன்னா நோயும் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. இப்போ வந்து நான் மெயில் வச்சுக்காத காரணமே நான் நோயில படுக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான், மற்றபடி எதுக்கும் இல்லை. இப்ப தெரியுதா நான் ஏன் லாங் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன்ட்டு. இப்ப ஒரு நாள் பையன் இல்லையா இப்ப ரெஸ்ட் சாப்பாடு அவங்க எங்க வீட்டுக்காரங்க ஆர்டர் போயிட்டாரு சாப்பிட வரமாட்டாரு அப்படின்னா சிம்பிளான சமையல் பண்ணிக்கிறது. அப்பெல்லாம் ரொம்ப ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டும் பிடிக்காது, ரொம்ப வேலை செஞ்சவங்களுக்கும் பிடிக்காது, ஈக்குவலா போவேன். ரொம்ப பேசவும் பிடிக்காது, கம்மியா பேசவும் பிடிக்காது. நிறைய பேசிட்டேன், ஈக்குவலா பேச பிடிக்கும். ஆமா அதனால ரொம்ப பேச மாட்டேன். எங்க அம்மா வந்து சீரியல் பார்க்க மாட்டாங்க, படம் பார்க்க மாட்டாங்க. நான் இது வரைக்கும் சீரியலே பார்த்தது கிடையாது. சீரியல் பார்க்க மாட்டாங்க, ஓகே. படம் பார்க்க மாட்டாங்க. படம் பார்ப்பேன் எப்பயாவது, கொஞ்ச நேரம் எப்பயாவது தியேட்டர் கூட்டு போனா பார்ப்பாங்க. நீங்க வீட்டுல ஓடிடில எந்த படம் வேணாலும் போட அவங்க வந்து உட்காந்து சாப்பிடுறாங்கல்ல, அந்த சாப்பிடுற டைம் பாக்குறது. அதுல கதையை சொல்லி முடிச்சிடுறேன். அது இல்லாம கிச்சன்ல உட்காந்து சமைக்கிறாங்கல்ல, காதுல கேட்டே படத்தை. ஆனா அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வந்து பார்ப்பாங்க. மேட்ச் சிஎஸ்கே நான் மேட்ச் உட்கார்ந்துறேன். சிஎஸ்கே மேட்ச்லாம் எல்லா மேட்சும் மேட்ச்னா அப்படியே உட்கார்ந்து மேட்சே உட்கார்ந்துவேன். இந்த யார் விளையாடினாலும் சரி, அந்த பால் 6 போறது, அந்த 4 போறது, இந்த அவுட் ஆகுறது, இதெல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டேடியம்ல போய் பார்க்கணும்னு ஆசையா? ரொம்ப ஜாலியா கை தட்டி பார்ப்பேன். எங்க வீட்டுக்காரருக்கு பயம் திட்டுவாரு. ஆனா சிரிச்சு அட்டகாசம் பண்ணி பார்க்கறது, அதெல்லாம் கத்துறது. அப்புறமா போலாம். ஆனா சிஎஸ்கேவே போயிருச்சு, இனிமே என்ன போறது? ஆமாங்க, சிஎஸ்கே 10 ரன்ல தோத்துட்டாங்க. 10 ரன்ல நேத்து தோத்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த ஐபிஎல். அடுத்த ஐபிஎல் தான் இனிமே தோனி திருப்பி வருவாரா வரமாட்டாரானே எண்டு கார்டே கொடுக்காம போயிட்டாரு. இல்ல அடுத்த வாட்டியும் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் இருக்கணும். அதுவும் சென்னையில தான் கடைசியா நம்ம ரிட்டையர் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அவரால் தான் ஐபிஎல்லுக்கு நல்ல வருமானமே. 1 மேன் ஆர்மியில் எந்த ஸ்டேடியத்தில் போனாலும் அந்த ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பேருடா சாமி. அதான் லைஃப்பில் கொடுத்து வைக்கணும், அவ்வளோ அன்பு சம்பாதிக்கிறதுலாம் கொடுத்து வைக்கணும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்கம்மா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இப்போ கிரிக்கெட்டில் தோனிக்கு அடுத்து கோலி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ண. ஆனால் இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், அந்த லவ் போய் நேராக காலில் தான் விழுறாங்க, எல்லாரும் கடவுளாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி கொடுப்பனெல்லாம் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. உனக்கு ஒருத்தங்க நடு ரோட்டில் விழுந்தாங்களே உன் காலில், மனசு டச்சிங் பாது. அதுவும் மெட்ராஸில் நம்ம அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும் போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. பாரிஸ்ல நடந்துச்சு, அவ்வளோ க்ரௌடடா, பிஸி ஜங்ஷனு. அங்கே என்ன சொல்றதே தெரியல, தட தடன்னு நான் வந்து ஐயோ இந்த மாதிரி ரோட்டில் வந்து விழுந்துச்சு, அப்படியே கை பிடிச்சி தூக்கி. அவர் ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். அதுவும் எனக்கு வந்து அவங்கள இன்னமும் மறக்க முடியல. அவங்க எப்படி இருந்தாங்கன்றதே மறக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா. கோலத்தை வச்சு ஒரு வாட்டி தான் பார்த்தேன், நம்ம 10 வாட்டி வச்சு பார்க்குறேன்னு சொல்கிற அளவுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரசிகலாம் நமக்கு இருக்காங்க. அது ரொம்ப கொடுத்து வச்சதுலாம் ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும்லாம் அது கிடைக்காது. அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப்பில் எப்போவுமே ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது வந்து உங்களை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆமாம், டெத் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு எழுந்து வந்து திருப்பி வந்தாங்க. வந்தோடனே இதுதான் ரியல் கம்பேக். ஆனால் என்னோட வாழ்க்கையில் 3 வாட்டி சாவை தொட்டுட்டு வெளியே வந்தேன், கோமா போய் வெளியே வந்தேன். அந்த மாதிரி கோமா போயிட்டு பசங்களாம் குட்டி பசங்க கோமா போயாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி 6 ஹவர் பொறுத்து தெளிஞ்சு மறுபடியும் வந்தேன். லாஸ்ட்டாக இப்போ வண்டி பைக் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒருத்தங்க இடிச்சு தலையில அடிபட்டு, அப்பதான் இந்த பிளட் வந்து மண்டையில கட்ட ஆரம்பிச்சு. அதனால வந்ததுதான். ஸோ எழுந்துக்கவே இல்லை, நடு ரோட்டில் மயக்கம் விட்டாங்க. நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய், அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு 6 மாதம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் மட்டும் அம்மா விட்டு நான் வரமாட்டேன். அது ஒன்று நடந்துச்சு. அதுதான் ரொம்ப மோசமான கோரமான விபத்து என் வாழ்க்கையில். 2வது நடந்தது சும்மா நார்மலாக விழுந்து எழுந்துட்டேன் ஒரு 2 நாளில். 3வது நடந்தது தான் ஆம்புலன்ஸில் போகிற அளவுக்கு ஆனது. சுகர் தீபாவளிக்கு அடுத்த நாளுங்க. சுகர் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில். நைட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போனால் காலையில் ஃபோனு, ஐயோ அந்த ஃபோன் என் வாழ்க்கையில் எப்படி வந்தது. சுகரும் வந்திருக்கு, பிபி வந்திருக்கு. நான் கண்டுக்கினதே இல்லை. அது மயக்கமா வாந்தியா ஒரு கேர்னஸா எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியல நமக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போவும் என்னென்னவோ அந்த சினிமாவில் காமிப்பாங்க, இதெல்லாம் பொய்ன்னு நினைப்பேன் நான் படம் பார்க்கும்போது. அப்படியே பேக்ரவுண்டில் நிறைய பேர் போகிற மாதிரி வர மாதிரி, இவங்க கண்ணை மூடி படுத்துன்னு இருப்பாங்க, கருப்பு கருப்பாக என்னென்னவோ தெரியுமே.
அது என் வாழ்க்கையில் அனுபவிச்சேன். யாரோ நிற்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நமக்கு எனக்கு வந்து எதுவே தெரியும். சொர்க்கம் போயிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ 4 லட்சம் பேர் எனக்கு சிங்கப்பெண்ணை பிசிஎம் பின்னாடி போகுது. நீங்கள் கண்டினியூ. எனக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கும் அம்மா நீங்கள் சூப்பர்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வாழ்த்து கேட்பாங்க. எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு மனசார வாழ்த்து சொல்வேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். இப்போ வேறு லெவல் போங்க. ஆனால் இப்போ ஆண்டி வந்து இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்காத ஒன்று வந்து நான் சொல்ல போகிறேன். இல்லை நான் இப்படியே சொல்ல போகிறேன். ஆண்டியோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும். என்னென்னா, ஆண்டி வந்து காலையில் சீக்கிரமே ஏஞ்சிருவாங்க. ஏஞ்சிட்டு ஆனால் என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலையில் சாப்பாடே சாப்பிடாம மத்தியானமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்டதே கிடையாது. நீங்கள் சொல்லுங்க கேட்குறாங்களான்னு பார்க்குறோம். நாங்கள் சொன்னால் எனக்கு அப்போல்லாம் சாப்பிட பசிக்காது. நான் சாப்பிட்டேன்னா நான் வேலை பார்க்க மாட்டேன், உட்காந்துருவேன் அப்படின்னு வேலை பார்க்கணுன்றதுக்காக சாப்பாடை ஸ்கிப் பண்ணி நாங்கள் ஒரு 3 நாளாக தொடர்ந்து சொல்லி இப்போ 2 நாளாக என் கூட காலையில் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நீங்கள் கீழே கொஞ்சம் கழுவி ஊற்றுங்க, சரியாயிரும். ஐயோ, என்னோட என்னது லட்டூஸ் கிச்சனில் இருக்கிறவங்க எனக்கு இவ்வளோ அன்பாக சாப்பிடுங்கம்மா காலையில் டைமுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காகவாது நான் சாப்பிடணும்னு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். அப்படி இல்லை, ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கும்போது அந்த சாப்பிட உட்காந்துட்டேன்னா அந்த வேலை அப்படியே நின்று போய்டும், லேட் ஆகிடும், ஒரு 1/2 hour மந்தமாயிடும். அதனால சாப்பாட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கடற்கடன்னு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டேன்னா ஒரு 1/2 hour ரெஸ்ட் தான் இருப்பேன் எப்பவுமே. நான் நீங்கள் வந்து சௌபி வயசில் இருக்கீங்க, நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா அது நல்ல விஷயம்தான், ஃபேட்லாம் குறையும். ஆனால் வயசாகும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யணும். அதுவும் மண்டேல வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் செஞ்சலாம். இல்லை எல்லாரும் அதான் கேட்பாங்க, இந்த வயசில் நீங்கள் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கீங்க, மற்ற கடை வேலை செய்கிறீங்க, மூஞ்ச உருன்னு இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்கலாம் கேட்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டா முகம் படிச்சுன்னு அதுக்குன்னு வயிற்றை எம்டியாக வச்சிருக்க கூடாது. சாப்பிட்டேன், காலைல கூட சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்க எனக்கும் தெரியும் அது. ஆனால் கொஞ்சம் டைம் தள்ளி சாப்பிடுவேன். சீக்கிரமாக சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவேன், லஞ்சும் சாப்பிடுவேன், டின்னரும் சாப்பிடுவோம். ஆனால் டைம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, டைரக்ட் லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ். வந்து என்னன்னு சொல்லாம லேட் பிரேக்ஃபாஸ்ட்னு வேணா சொல்லலாம். ஒரு 11-12 மணிக்கு சாப்பிடுவேன். காலையில் ஒரு கிளாஸ் காஃபி சாப்பிட்ட உடனே சக்கரெலாம் நிறைய காஃபி குடிச்சிருந்தாலும் தான் சக்கரை போட்டு குடிக்காததால ஒரே வேலை காஃபி ஃபினிஷ். டின்னர் வந்து ஸ்கிப்பு, 2 வேளை சாப்பாடு. இன்னும் மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக இருந்த இன்னைக்கு மாதிரி நான் மட்டனோ சிக்கனோ அந்த மாதிரிலாம் ஹெவியாக இருந்துச்சுன்னா டின்னர் வந்து எனக்கு பசிக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜீரணமாகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால பசிச்சா சாப்பிடுவோம், பசிக்கலாம் சாப்பிடுவோம். சண்டே சமையலுக்கு என்ன செஞ்சீங்க நிறைய பேர் கேட்பாங்க. என்ன செஞ்சுருக்கீங்க? இன்னைக்கு வந்து மட்டன் சிக்கன். காலையில் வந்து ஆட்டுக்கால் பாயா ஆப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. காட்டுங்க. ஆப்பம் பாயா எப்படி செய்ய? ஆப்பம் மாவு தான் இருக்கு, ஆப்பம் காலி ஆயிடுச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டோம். நீங்க இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கௌதி சோபில பாத்தீங்கன்னா ஸ்டோரியா போட்டிருக்கோம். லட்டூஸ் கிச்சன்லயும் அதை ரீஷேர் பண்ணுவோம், பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து மட்டன் சிக்கன் ரசம் சாதம் வடிச்சாச்சு. இதுல என்ன இருக்கு? அதில் சிக்கன் கிரேவி இருக்கு. இது மட்டன் வந்து இப்போ சுக்கா பண்ணணும், கிரேவி வேக வச்சு வச்சிருக்கிறேன். ஓகே, இதை அப்படியே ஃப்ரை பண்ணணும். இதோட ரெசிபிலாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களுக்கு இதோட 2 ரெசிபியும் வேணும்னா நீங்க மட்டன் சுக்கா லட்டூஸ் கிச்சன் நீங்க சர்ச்ல டைப் பண்ணீங்கன்னா வந்துரும். சிக்கன் கிரேவி, சிக்கன்ல மிளகு சிக்கன், நிறைய ஐட்டம் இருக்கு. சிக்கன்லயே மட்டன் எல்லாம் இருக்கு. உங்க சேனல்ல இருக்கா? இருக்கு. சிக்கன் கிரேவி இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் திக்க வந்தோடனே இறக்கிட்டோம்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கும் சேர்த்தா கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு சூப்பராக, சப்பாத்தி இட்லி மாவும் இருக்குது, தோசை இருக்குது, இதே ஆப்பத்து கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்பமாகவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எது சாப்பிட போகிறோன்னு யோசனை பண்ணி செஞ்சுக்கலாம். சிக்கன் கிரேவி மட்டும் கொஞ்சம் தண்ணி பண்ணியிருக்கேன். கழுவாள் இல்லை வாங்க போற கழுவாள் இல்லை குருவாள் இல்லை அப்படியே மண்டே உடச்சு வர 2 பேருக்கும். ஐயோ, கொடுமையான ஃபேமிலி என் ஃபேமிலி. நீங்களாம் சாமான் தேய்ச்சத பார்த்ததே இல்லையாங்க, அதுக்கு பாட்டு வேற போடுறீங்க. நீ தேய்க்கிற இல்ல, அதான் எங்க 2 பேருக்கும் சந்தோஷம். நான் தேய்ச்சதே இல்லையா மதர்? நீ தேய்ச்சிருக்க, ஆனா வீடியோல இப்பதானே நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆமா, நிறைய பேர் வந்து அம்மா வீட்டுல சாப்பிடுறிய ஒரு வேலை. எனக்கு இந்த வேலை செய்யறது வீடியோ எடுக்கிறதே பிடிக்கும். நிறைய செய்வாங்க, ஆனா எல்லாமே நம்ம வீடியோல காட்ட முடியுமா?
உங்களுக்கு தேவையானது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். கழுவுறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லா கழுவுறதையும் வைக்கிறேன். எல்லா காலும் வருதுப்பா. ஆக்சுவலாக எனக்கு ஓசிடியும் இருக்குது, நான் தொடச்சிக்கிட்டு கழுவிட்டு தான் இருப்பேன். ஆனால் எனக்கு அதை வீடியோவாக ஆக்குறது பெரிய விருப்பம் இல்லை, அதனால நான் கேமரா தொடறது இல்லை. சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இன்னைக்கு புபு குட்டி வந்திருக்கான். ஸோ இங்கேருந்து என்னங்க நம்ம 2 பேரும் நீங்க புதுசாக ஒருத்தர் ஆடா இருக்காரு. வந்திருக்காரு, லீவுக்கு வந்திருக்காரு. சர்ப்ரைஸா? எப்படி வந்த? இப்போதான் லீவ் விட்டு வந்தேன். சர்ப்ரைஸாக வந்தேன்னு சொன்னியே. ஆமா, சர்ப்ரைஸ் தானா? ஏன் எங்ககிட்ட வரேன்னு சொல்லலை? அப்பதான் நீங்க ஆச்சரியமா பாப்பீங்க. அப்பதான் சர்ப்ரைஸ் ஆவீங்க. இன்னைக்கு புபு குட்டி வந்து குட்டி விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். மட்டன் கிரேவி. மட்டன் தொக்கு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, தயிர், ரசம், அவனே சொல்லிட்டு சாதம், மாங்காய். வேற என்ன வச்சிருக்க போறீங்க? வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். அம்மா சொல்லிட்டாங்க. சாப்பிடலாம். ஏய் நீ அழகா சொல்லுவி, கேமரா பார்த்து அப்படி சொல்லு. வாங்க சாப்பிடலாம். இப்படியா சொல்லுவ? வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். போ. இவன்டா வில்லன் மாதிரி சொல்றேன். நீ குட் பாயா சொல்லு, வில்லன் பேபி வாங்க சாப்பிடலாம். வேணும்னே பண்றான். இல்ல வேணும்னு பண்ணல. வாங்க சாப்பிடலாம். அப்படிதான் எனக்கு பிடிக்கும். அப்படிதான் பிடிக்க மாட்டேங்குது. எப்படி திருப்பி சொல்லு, கேமரா பார்த்து சொல்லி, என்ன பார்த்து சொன்ன. வாங்க சாப்பிடலாம். ஸோ இந்த vlog இதோட நிறைவடைகிறது. இனி லட்டூஸ் கிச்சன்ல ஒரு வாரத்துக்கு அட்டகாசம் தான். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேணும்னே மைக் கிட்ட கத்துறான் பாருங்க, கேடி பையன். ஸோ உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். எல்லார்ட்டும் சொல்லு, நான் வந்துட்டேன், லீவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. இங்க பாரு, நான் லீவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. லீவுக்கு வந்துட்டேன். லீவுக்கு உங்க வயசுல வந்துட்டேன். உங்க பேர் அப்பா இல்லடா. லீவுக்கு எங்க போனீங்க? லீவுக்கு சண்டே சமையல்ல போனோம். அதுக்கு முன்னாடி எங்க போனீங்க? அதுக்கு முன்னாடி கேரளா போனோம். ஆ. அதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போனோம். ஆ. அதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் போனோம். ஆ. அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போனோம். ஆ. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போனோம், எக்ஸாமுக்கு போனோம். பாய் சொல்றா. அவ்வளோதான், வந்துட்டா. இனிமே ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. டாட்டா. பை பை.